சிலர் சொல்லுவாங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டா நான் விசுவாசிக்கிறையா அப்படிம்பாங்க. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். முதலாவது விசுவாசம். எபிரேயர் 11:6 பைபிள்ல சொல்லி இருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நான் ஜெபம் பண்ணினால் பதில் தருகிறவர், நான் வேண்டிக் கொண்டால் அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு என் வியாதியிலிருந்து விடுதலை தருவார், இன்றைக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து எனக்கு இயேசு விடுதலை தருவார், இன்றைக்கு என் கணவருக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என் குழந்தைக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார், இன்றைக்கு எனக்கு ஒரு வழி திறக்கப்படும், இன்றைக்கு என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், இயேசு எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்கணும்.